ஹாய். இன்றைக்கும் மண்டே மார்னிங். இன்றைக்கி ஆக்சுவலாக 5:30க்குலாம் எந்திரிச்சாச்சு. ஏர்லியாகவே ஒர்க் போகணுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் 5:30க்குலாம் எந்திரிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் 5:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 4 o'clockலேருந்து அலார்ம் வைக்கணும். அப்போ தான் ஒரு 1 hour டிஃப்ரென்ஸில் 1 hour டிஃப்ரென்ஸில் 15 minutes கேப் வச்சு அலாரம் கண்டினியூ ஆச்சா தான் கரெக்டாக நான் எந்திரிக்க வேண்டிய டைமில் எந்திரிப்பேன். ஸோ அதனால் 4 மணிலேருந்து அலார்ம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 to 5:40 இந்த ரேஞ்சில் வந்து எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வெட்டி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் எங்களை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹஸ்பண்ட் வந்து லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பிஎல் பார்க்குறாங்க. பர்சனல் லோன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஏர்லியாகவே வந்து ஏதோ கஸ்டமரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வர முடியாதுன்றனால லஞ்சையும் பேக் பண்ணியே கொடுத்து விட்டாச்சு இன்றைக்கி. அண்ட் தென் அப்புறம் எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். எப்போலேருந்து எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்னா 2015லேருந்து எனக்கு இவங்களை தெரியும். ஒரு ஷாப்புக்கு ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தப்போ அங்கே வந்து என் கூட வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இவங்கள ரொம்ப தெரியும். அதனால் அப்படி வந்து நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தது தான். காண்டாக்ட் வந்து ஷேர் ஆணுச்சு. பட் ஆனால் உடனேலாம் பேச ஆரம்பிக்கல. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 month இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவாக பேச ஆரம்பித்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நல்லா பேச ஆரம்பித்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் தெரியும். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து லவ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் சென்னை அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அது ரிலேட்டடாக அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதனால் சென்னை போயிட்டு ஒர்க் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வீட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, எல்லா செலவையும் நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்றனால பார்ட் டைமாக வந்து ஒரு ஜாபில் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே ஐடியில் வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். உடனேலாம் ஜாப் கிடைக்கல எனக்கு. ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா, காலேஜ் படிக்கும்போதே நம்ம வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜோ இல்லை C++, ஜாவான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதுதான். இப்போ வந்து நிறைய பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய அது மாதிரி லாங்குவேஜ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போகும்போதே நம்ம ஸ்கில் வந்து நல்லா வளர்த்துட்டு வெளியில் போனோம்னா நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு 6 month லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கோர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாப் சர்ச் பண்ணி அப்படியும் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லாேருக்கும் அது ஓகே ஆகுமான்னு கேட்டால் இல்லை. நம்மளாவே ஸ்கில்லை வந்து கற்றுக்கலாம். எவ்வளோ இருக்குது யூடியூப் சேனல்லாம். ஸோ அதனால் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போலாம் லேர்ன் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போதே ஜாப் வந்து நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி ரெடியாக போகணும். நம்மகிட்ட ஒரு டிகிரி இருக்குது, அதை வச்சு ஜாப் சர்ச் பண்ணி வெளியில் ஜாப் சர்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. நாலேஜ் இருக்கணும் நிறைய. ஸ்கில் வந்து ஏதாவது ஒரு இதில் வளர்த்துட்டு அப்புறமா வெளியில் போய் நம்ம ஜாப் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 month ஆணுச்சு ஜாப் கிடைக்க. ஐடியில் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் கொரோனா டைமிங்கில் மார்ச் மந்த் வந்து கொரோனான்னு சொல்லிட்டு நமக்கு லாக்டவுன் வந்து போட்டாங்க இல்லையா. நான் வந்து February month வந்து ஜாப் வந்து குவைட் பண்ணிட்டு வெளில வந்தேன். டிசம்பர் மந்தே பேப்பர் போட்டுட்டேன். 2 month வந்து நோட்டீஸ் பீரியட். ஸோ அதனால் அவ்வளோ நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் Februaryயில் ஜாப் குவைட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு நான் ஜாப் எதுவும் பார்க்கல, வீட்டில் தான் இருக்கேன். எங்களோட நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும்லாம் தெரியாது. ஆஃபீஸில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அண்ட் தென் அப்புறம் வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு தெரியும் பிஜியில். அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அங்கே இருந்தனால ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அவ்வளோதானே தவிர மித்தபடி எல்லாருக்கும்லாம் தெரியாது. அப்புறம் வந்து
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீட்டில் சொல்ல வேண்டியது வந்துச்சு. வீட்டில் வந்து போய் சொன்னப்போ யாருமே நம்பலை. வீட்டில் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தெரியும். பட் ஆனால் எந்த கான்ஃபிடென்ட்டில் நான் ஒத்துக்கிட்டேன்னு தெரில. கஷ்டப்படுத்துகிறோம் அம்மா அப்பாவை எல்லாமே தெரியுது. பட் ஆனால் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒத்துக்கிட்டாச்சு. நம்ம என்ன தான் பண்ணாலும் விதி வந்து ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா அதுபடி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கதை தான். அதுக்கப்புறம் அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வீட்டில் யார்கிட்டையும் பேசலை. ஒரு ஃப்ரீடமாக இல்லை. எப்பயும் நம்ம இருக்கிற மாதிரிலாம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். வீட்டில் என்ன நினச்சாங்கன்னா, இல்லை நம்ம போகணும், என்னைய வந்து திட்டலை அடிக்கலை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. பட் ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இது நமக்கு ஒத்து வராது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக லாஸ்ட் வரைக்கும் இருந்தனால கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஓகே சொன்னாங்க. ஓகே சொல்லி அப்புறம் மேரேஜ் வந்து சிம்பிளாக முருகன் கோவிலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முருகன் கோவிலில் நடந்துச்சா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மேரேஜ் ஆகி இங்கே ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 4 hours வந்து ட்ராவல் டைம் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் டைம்ன்றதுனால மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் ட்ராவல் டைமாகவே இருந்தாலும் மேரேஜ் ஆன 1 இயர் வந்து 1 இயர் இல்லை, இப்போ வரைக்குமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஓயாமல். இந்த மந்த்து வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக 5th மந்த் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 6th மந்த்தை வந்து இந்த பழங்காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, 6 தாண்டக்கூடாது 6வது மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க. நான் வந்து இங்கிலீஷ் இதுபடி 5th மந்த்து தான். தமிழ் மந்த் கால்குலேஷன் படி 6th மந்த் இது அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ணி 6th மந்த் வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் டேப்லெட்டும் நம்ம வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு 1 மந்த்துக்கு. வாங்கிட்டு வந்துட்டு இங்கே இருக்க பொங்கல் முடிஞ்சு தான் 5th மந்த் அனாமல் ஸ்கேன் இருக்கு இல்லையா, அனாமலி ஸ்கேனு, அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டரை வந்து பார்க்க போகணும். அண்ட் தென் வேறு என்ன, அப்புறம் வீட்டில் வந்து இங்கே வந்து அத்தை மாமா எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் தென் அத்தை வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க மேரேஜை பற்றி, இந்த மாதிரி ஓகே சொல்லி நம்ம வீட்டுக்கு பேச வந்தப்போ சொல்லிட்டாங்க, மேரேஜ் முடிஞ்சப்புறம் 2 பேரையும் வந்து தனியாக தான் வைக்கிற பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேரேஜ் முடிஞ்சு ஒரு 20 நாள்லேயே 2 பேரும் தனியாக போயிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தூரமாக ஒரு வீடு பார்த்து இருந்தோம். பட் அது எங்களுக்கு செட் ஆகலை. சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 kilometers நியரில் ஒரு வீடு பார்த்து வந்தாச்சு. நல்ல நாள் பெரிய நாள்னால் அங்கே தான் போவோம், அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் தீபாவளி பொங்கலுக்கு தலை பொங்கல்னால அம்மா வீட்டில் போயிருந்தோம். இந்த இயர் இங்கே தான். மிச்சது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.